காமாட்சியம்மன் யார்? ஏன் அவரை மாயை என்று அழைக்கிறார்கள்? ஏன் காமாட்சியம்மன் ஒரே காலில் நின்றாள்? காமாட்சியின் உருவகமான சக்தி யார்? காமாட்சியம்மன் கோவிலில் நடந்த 5 அதிசயங்கள் என்ன? காமாட்சியம்மன் கோயிலில் தினசரி 6 அலங்காரங்கள் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதே போல வீடியோ தர ஆதரவு தாங்க. அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக திகழ்ந்து தன் அருட்கருணை பொங்கும் திருவெளி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியவர்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. அன்னை பராசக்தி தேவியின் அருள் நிறைந்து விளங்கும் 3 முக்கிய இடங்கள்: காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயத்தில் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது. புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் உள்ள 51 சக்தி பீடங்களுள் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடம் வகிக்கிறது. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப சொரூபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காஞ்சி காமாட்சியின் மூல விக்கிரம் ஒன்றுதான். அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் 2 கண்களாக கொண்டவள். இத்தகு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக விரிகிறது. அப்படிப்பட்ட 3 கதைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூவுலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான். பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் பராசக்தி தேவிக்குதான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அந்த தருணம் அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தார். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்திற்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். அவர்களின் துன்பத்தை கண்டு மனமிறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். அந்த தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்த அன்னை அவனை கொல்ல இதுவே தருணம் என்று முடிவு செய்தாள். அன்னை 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை தாங்கி பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டாள். பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து கையில் தூக்கியபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி விழுந்தனர். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்து சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தார். அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் முனிவர்களும் தேவர்களும் போற்றி புகழ்ந்தனர். அப்போது அன்னை அவர்களை பார்த்து அதே இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறு பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து பள்ளத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினார். அன்னையின் கட்டளைப்படி தேவர்களும் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற ஒரு கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற மகாவிஷ்ணு மல்லவனுடன் போரிட்டார். ஆனால் மல்லவனின் உடலில் இருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது. இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கர் படையொன்று உருவாகி மல்லகனின் உடலில் இருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதை கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார். அவர் 2 பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலில் இருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார். பூதங்களும் அப்படியே செய்தன. மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்தும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தால் அந்த அரக்கர்களை அழித்தார். அதன் பின் அன்னையின் கட்டளைப்படி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கு அருகில் 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்தது. அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் ஒன்று
அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரிய உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியைக் கண்டு மெய்சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள். ஆம், அந்த காயத்ரி மண்டபத்தில் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்திற்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள். அந்த நன்னாள் சுயம்பு மனுவந்திரத்தில் கிருதயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் பிரதமை திதியும் பூரண நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாள். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள். அவளது 4 திருக்கரங்களிலும் பாசம், அங்குசம், மலர், அம்பு, கரும்பு, வில் முதலியன காணப்பட்டன. அன்னையின் அழகையும் கருணையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள். தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயிலில் காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் பரவசமாக்கும் ஓர் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கிறார். அன்னை காமாட்சி இத்திருக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சமம், காரணம் என்னும் 3 வகை வடிவிலும் அமர்ந்து அருள் புரிகிறார். பெரும்பாலான கோயில்களில் இவற்றில் ஓரிரண்டு வடிவில்தான் அன்னை காட்சியளிப்பாள். ஆனால் காஞ்சிபுரத்தில் மற்றும் 3 வகையில் வடிவங்களில் காட்சியளிக்கிறாள். காமகோடி காமாட்சி ஸ்தூல வடிவம், அஞ்சன காமாட்சி அரூபலக்ஷ்மி, காமகோடி பீடம் என அழைக்கப்படும் ஸ்ரீசக்கரம் காமாட்சி சூட்சும வடிவம். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீசக்கர நாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டு. காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகிறாள். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோயிலிலுமே அம்பாள் மூலஸ்தான சன்னதி கிடையாது. காஞ்சி காமாட்சி அம்மன் தவக்கோலத்தில் இருப்பதால் தான் இங்கிருக்கும் சிவன் கோயில்களில் அம்மாளுக்கு தனி சன்னதி கிடையாது என்று கூறுவர். தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்களில் தேவியின் தொப்பில் விழுந்த சக்தி பீடம் ஆகும். இக்கோயிலில் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தாட்சாயினியாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சக்தியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது தொப்புள் கொடி விழுந்த இடம் இந்த பகுதியாக சொல்லப்படுகிறது. காமாட்சி அம்மன் என்பது பராசக்தியின் உருவம். இவர்தான் மாயையை உருவாக்கும் சக்தி. உலகம் முழுவதையும் நியந்தரிக்கின்ற தேவி என்பதால் மாயையின் அரசி என்று அழைக்கப்படுகிறார். பரமேஸ்வரனை பெற தவம் செய்யும் போது தீயிலே ஒரே காலில் நின்று தவம் செய்யும் போது அப்போது சிவபெருமான் வந்து அவளுடைய கடின பக்தியால் கருணை காட்டினார். கோயிலில் சிவன் காணப்பட மாட்டார். நவகிரகங்கள் அம்மனுக்கு கீழே இருப்பது, ஒரே காலில் நின்ற காட்சி, மூடியிருக்கும் சன்னதி, ராகு கேது தோஷம் அகலும் சக்தி, இது எல்லாம் 5 அதிசயங்கள். அம்மனுக்கு 6 வகை அலங்காரம், பஞ்சமுக அலங்காரம், மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம், பாண்டி அலங்காரம், சரஸ்வதி அலங்காரம், லட்சுமி அலங்காரம், திரிபுர சுந்தரி அலங்காரம். இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அலங்காரமா நடைபெறும் இந்த கோயில்ல. ஆதிசங்கரால 8ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில்ல ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமா இருந்த காளி அன்னைய சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இந்த கோயிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவல். காமாட்சி அன்னையின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துமாம். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறும். இந்த திருவிழாவில் தெப்பக்குள உற்சவம் மிக சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம்
சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் புகழ்பெற்றவை. இதே போல வீடியோவை அடிக்கடி பார்க்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.